உங்க ஃபியூச்சர் சத்துரு போடுற திட்டம் அல்ல, உங்க ஃபியூச்சர் கர்த்தர் போட்ட திட்டம். அதாவது யோசேப்பின் சகோதரர்கள், ஆமென், இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆனான்ல, இந்த மெய்ப்பனும் கண்மலையும் ஆனான்னா, கண்மலைனாலே ஆதரவு, மெய்ப்பெண்ணாலே நடத்துதல். கடைசியில குடும்பத்துக்கு ஆதரவா இருந்து நடத்துறது யாருதான்? இதுதான் காட்ஸ் பிளான். ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு என்ன எல்லாருமே தவிர்க்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு என்ன கூட மாட்டேங்கிறாங்க. முக்கியமான காரியத்துக்கு நான் தவிர்க்கப்படுகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இதெல்லாம் பாஸ்டா மாறப்போம். இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத